கைஸ் நாங்கள் வந்து அந்த சிக்கன் மோமோஸ் கடையை கண்டுபிடிச்சிட்டு வந்தாச்சு. நீ சாப்பிட்ருக்கியடா? சாப்பிட்டது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்கம்மா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். என்ன பண்ணி இதே தம்பி வந்து கடை வேணும் தம்பி அது வாங்கியிருக்கோம். இந்தடா சாப்பிட்டு தரோம். ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நம்ம அப்படியே சரியான காரம் கைஸ். நம்ம கிளம்பியாச்சு. இனி வந்து நம்ம வண்டி வந்து எங்கேயுமே நிப்பாட்ட போகிறது கிடையாது. டேரெக்டாக வந்து கோயம்புத்தூர் போகிறது தான். அதான் ஏறிட்டு இல்லை. ஐஃபோனில் வீடியோ எடு, லேண்ட்ஸ்கேப்பில் எடு. ஐஃபோனில் வீடியோடா, லேண்ட்ஸ்கேப்பில் எடு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எடுத்தா ഓണാക്കിയോ? ഇങ്ങനെ ഒന്ന് എടുത്തോ, ഇങ്ങനെ ഒന്ന് എടുത്തോടോ, പിന്നെ ഇങ്ങനെ തിരിച്ചെടുക്കണം. ஓகே பா கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. இனி டேரெக்டாக சரியான குளிர். அது போதும் இனி இப்படி எடு. சரியான குளிர், என்ன நடுங்குது கைஸ். சரியான எடுக்கடா, இங்கே எடுக்கு. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் மறக்க முடியாது கைஸ். என் வாழ்க்கையே என்ன சொல்கிறது, என் வாழ்க்கையே இது ஒரு பெரிய ஒரு வட்டாரம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான். இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். பார்த்துக்கோங்க, இது ஒரு வட்டாரமாக இருந்துச்சு. பொட்டானிக்கல் கார்டனே ஒரு வட்டாரம், அது கூட என் வாழ்க்கை ஒரு வட்டாரமாக இருந்துச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருந்துச்சு பொட்டானிக்கல் கார்டனு. அதனால் என்ன சொல்ல வரேன் கைஸ், ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஞாபகத்தை யாரெல்லாம் தந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோன்னா 53 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இனியும் போகணும் 80 கிலோமீட்ரு எவ்வளோ சம்திங் இருக்குது. வேறு என்ன, என் தம்பிக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. இனி என்னடா வேணும்? இனி ஒன்றுமே வேண்டாமா? சாப்பாடு அங்கே போய் பார்க்கலான்னு சொல்கிறான். அதனால் இனி கோயம்புத்தூர் போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். இல்லை இடையில எங்கேயாச்சும் நிப்பாட்டினா கன்னியூ பண்ணுறேன். கைஸ், குளிரில் வாயெல்லாம் நடுங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதனால் இங்கே தான் கைஸ் காலேஜ் இருக்குது. காலேஜ் ஒரு காலத்தில் இந்த ஊட்டியில் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம மீட் பண்ணுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. மதி இப்போ நம்ம மீட் பண்ணுறது கிடையாது. இங்கே ஊட்டி வந்தாலும் பேசுறது கூட கிடையாது. எப்பயுமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு விஷயம் வேணும்போது தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தேவைப்படுவாங்க. அந்த விஷயம் போச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு யூஸே இல்லாத மாதிரி நம்ம பண்ண ஆறு எடு இப்படி இது ஆக்கு. அதனால் எப்பயுமே நம்ம வந்து அந்த ஒரு தவறை பண்ணக்கூடியது. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்போது அவங்க தேவைப்படுறாங்க. சரி வரலன்னு விட்டுரு. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அவங்கள வந்து பேசுகிறோம், வரோம், இங்கே ஊட்டி வந்தால் பேசுகிறோம். எல்லோரும் எந்த இடத்துக்கு போனாலுமே நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு ஒரு இடம் மட்டும் சொல்ல கிடையாது, எல்லாத்தையும் அந்த ஒரு இதாக சொல்கிறேன். யாரையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னோடய அறிவுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. அதனால் வந்து நம்ம எப்பயுமே அப்படி பண்ணக்கூடாது கைஸ். அதனால் எப்பயுமே நம்ம வரோமோ, மச்சான் எங்கே இருக்க, ஏது இருக்க, நல்லா இருக்கியா, அவங்கள போய் பார்க்குறோமோ இல்லையோ, ஊட்டி வரும்போது ஒரு ஃபோனாச்சும் பண்ணிடணும். அதனால ஊட்டியில் தாண்டா மாப்பிள்ள இருக்கா அப்படின்னு. தும்மல் வேறு வரப்போகுது கைஸ்.
எனக்கு வேறு சளி வேறு ரொம்ப பிடிச்சிருச்சு. கோயம்புத்தூர் போனதா அதோட எஃபெக்ட் என்னன்னு கண்டிப்பாக தெரியும். வேறு என்ன, இனி இடையில எங்கேயாவது வண்டி நிப்பாட்டினா கண்டிப்பாக இனி இப்போதைக்கு வண்டி நிப்பாட்ட மாட்டேன். நம்ம அப்படியே குன்னூர் பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இனி வந்து ஊட்டியை தாண்டி போக போகிறோம். குன்னூர் தாண்ட போகிறோம் கைஸ். இனி வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இனி வந்து ஒரு 2-3 மாதம் முடிச்சு தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் ஊட்டியோட விளாக் இருக்காது. ஊட்டி பக்கம் விளாகே வராது. நம்மளும் இப்படி தான் போகணும், லாரிக்கு முன்னாடி தான் போகணும். பாருங்க, புகை வரும், கண்டிப்பாக புகை வருது. லாரிக்கு சரியான புகை வருது கைஸ். இந்த லாரி பின்னாடி வேறு நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த லாரியை கடந்து எப்படி போகிறதுன்னு தெரில. லைனாக வேறு பஸ்ஸு வேறு போகுது. அதனால் நம்ம இதை கடந்து போகணும், நம்ம ஸ்பீடாக போகணும்னு நினச்சி தயவு செஞ்சு அப்படி போகாதீங்க. இது பின்னாடி போனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பொறுமையாக போனால் கூட பிரச்சனை கிடையாது. ஐயோ அந்த வண்டியிலேருந்து புகை வருது, நம்ம போயே ஆகணும். சரி, நம்ம அப்படி வண்டி இல்லாதப்போ ஓவர்டேக் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வர்றது உங்களுக்கு காமிக்கவே முடியல. நீங்கள் எப்படா புகையே வரல, புகை வருதுன்னு சொல்லுவீங்க. அது நான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணலை, அதனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அண்ணா வண்டியிலேருந்து வரவே இல்லை. ரொம்ப ஸ்பீடாக போகும்போது தான் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வேறு சளி வேறு பிடிச்சிச்சு. ஆமாம் கைஸ், அந்த வண்டி ஸ்பீடாக போனால் தான் புகை தள்ளுது, வெளியே வருது. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, இதாக பாருங்க கைஸ், புகை எப்படி வருது பார்த்தீங்களா? சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் வேணால் சம்பவமாக இருக்கும். லாரிக்காரன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக அழுத்திட்டாரு. என்எல் எந்த ஊர் தெரியலையே. நான் இதே மாதிரி ஹீல்ஸ் வரும்போது மனோஜ்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். மாப்பிள்ளை என்எல் போட்டிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவன் சொல்லி தருவான். எனக்கு இதை பற்றி தெரில, ஏதோ கொஞ்சம் தெரியும், பெருசாக தெரியாது. என்எல் இந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவர் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர் போட்டு காமிச்சு கொடுத்தாரு. அதேமாதிரி நம்ம போக வேண்டியதுதான். நீங்கள் சேஃப்டியாக போங்க, ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. டபுள் ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க. ஹெல்மெட்டு போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் கூட ஒருத்தர் இருக்கான் மனோஜ்னு சொல்லி, ஹெல்மெட்டெல்லாம் போடுவான். போட்டு அந்த ஹெல்மெட்டு கிளிப்பு போடவே மாட்டான். நானே தான் போட்டு விடுவேன். ஒரு வாட்டி இப்படி தான் ஆகிப்போச்சு, சரியான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஈசா போகிறோன்னு சொல்லிட்டு நான், மனோஜ், அப்புறம் இங்கே ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் நான் சொல்ல விரும்பலை. அதனால் நாங்கள்லாம் வந்து போகலான்னு சொல்லி போனோம். சரியான சம்பவம் ஆயிடுச்சு. மனோஜுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஏதோ அன்னைக்குன்னு பார்த்து நான் கிளிப்பு போட்டு விட்டேன் அவனுக்கு. அவன் போட மாட்டேன், அவனுக்கு போட்டால் பிடிக்காது அப்படி இப்படின்ட்டு இருப்பான். நான் இல்லை, நீ போடுன்னு சொல்லி நானாக தான் போட்டு விட்டேன். அத்தனைக்கு அவன் போட கிடையாது, ஏதோ போட்டனால கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டான். அப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 3-4 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். அப்போ 3-4 மாதம் நான் கிட்டத்தட்ட 3-4 மாதம் அவன் இருந்தான். அதுக்கப்புறம் 1 மாதமாக நான் அவன் கூட ஹாஸ்பிட்டலில் நானே இருந்தேன். வேலைக்கும் போகல, எங்கேயும் போகல, அவன் கூடயே இருந்தேன். அதனால் நீங்கள் ஹெல்மெட்டில் போட்டாலும் அந்த கிளிப்பு போட்டுருங்க தயவு செஞ்சு, மறக்காமல். நம்மளுக்கு வந்து ஆனால் இனி ஒரு விஷயம் இருக்குது. என்ன தான் ஹெல்மெட்டு போட்டாலோ ஏது போட்டாலுமே நம்மளுக்குன்னு ஒரு டைமு இதுதான் அப்படின்னு சொன்னால் நான் யாருனாலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துக்கு தப்பிக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த ஹெல்மெட்டுனாலும் நம்ம தப்பிக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் தப்பிக்கலாம். அதை நம்ம தான் போகும்போது, வெளியே போகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வெளியூர்ந்தெல்லாம் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் மீன் பண்ணி சொல்ல கிடையாது. நான் பார்த்த விதத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா
நாளை பின்ன அவங்க நம்ம வீட்டுக்கு வரவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வராங்கன்னா, ஒரு ரைடு போகிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கீழே விழுந்து ஏதோ அடிபட்டுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பாதிப்பு தானே. அதனால் நான் சொல்கிறேன், ஹெல்மெட்டு போட்டுவாங்க, கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டுவாங்க. ஹெல்மெட் போடாமல் வராதிங்க தயவு செஞ்சு. அது வந்து ஒவ்வொருத்தங்க வந்து இது ஹெல்மெட்டு போடாமல் வந்து அது கெத்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கெத்து எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வேணுன்னா நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இல்லை நான் போட மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள்லாம் வீடியோ பார்க்குறனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம், வேணாட்டினா நீங்கள் அப்படியே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க, சரிங்களா? சொல்லணும்னு தோணுச்சு உங்கள்கிட்ட, அதனால் நான் சொல்கிறேன். வேறு என்னன்னா, நீங்கள் எப்பயுமே நம்ம வரும்போது ரைடு வெளியே வரும்போது நம்ம ஸ்கூட்டிலேயோ பைக்லேயோ எதுலேயோ வரணும்னு வைங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க காரில் வரவங்கள என்னன்னு தெரில, அப்படி இருந்தீங்கனாலும் ஓகே தான். நம்ம இந்த பஞ்சர் போடுறது அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கி வச்சுருங்க. அப்புறம் நம்ம இது ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கும், நம்ம வந்து இந்த ஏர் அடிக்கிறது வந்து இது சின்ன இதுலேயே பம்பு இருக்கும், அந்த பம்பு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணுறவங்க இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹீல்ஸில் ஏதோ நம்ம வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா நம்மளே இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே ஹீல்ஸில் வரும்போது நம்மளுக்கு வெளியூர்ந்து வருவாங்க, ஒவ்வொருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது நம்மள்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளே பஞ்சர் போட்டு நம்ம போய்க்கலாம். மேபி எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். நம்மள்கிட்ட இல்லை நம்மளுக்கு வந்து இந்த வண்டி ஏதோ ஒரு வயரோட மிஸ்டேக்கோ ஏதோ ஒன்று வந்துச்சுனாலும் அதுக்கு ஏற்றான டூல்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே அதை கழட்டி மாட்டிக்கலாம் இல்லையா? இல்லை நம்ம ஹீல்ஸில் வந்து மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வந்து ஒர்க் ஷாப் ஆளு தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம யார்கிட்ட என்னன்னு போய் கேட்போம். அதனால் இனி ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு நைட்டு தயவு செஞ்சு வராதிங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சரி, சிங்கிள் பைக்காக வராதிங்க. டபுள் பைக்காக ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. சிங்கிளாக இப்போ கப்பிள்ஸ் வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஊட்டி போகிற வழியில் தான், ஊட்டி போகிறோம்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர வழியில் நிறைய பேர் ஒரு வாட்டி அப்படி தான் நானும் இனி ஒரு பையனும் வந்துட்டு இருந்தோம். அவங்க வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறம் தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் தள்ளிகிட்டு இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, எங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் காய்ஸ் சரியான சம்பவம் நடந்துச்சு காய்ஸ். நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு அண்ணா டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துட்டார் பின்னாடி. ஐயோ சரியான நடுக்க நடுங்கிச்சு. கேமரா வேறு ஆனில் இல்லை அந்த டைமில். எப்பயுமே இதுதான் கைஸ், நம்ம ஏதோ ஒரு சம்பவம் ஆகும்போது கேமரா ஆன்லேயே இருக்காது, ஆன் பண்ணால் தானே ஆன் ஆகிறதுக்கு. நான் ஆனில் இருக்குன்ட்டு அப்படியே விளாக் பண்ணிட்டேன். ஐயோ சரியான சீனு கைஸ். இது ஒரு செகண்டு தான், அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டார், யோசிக்கவே இல்லை அவர். ஏதோ கடவுள் தான், கடவுள் எப்பயுமே நம்ம கூட இருக்கார். ஹீல்ஸ் வரும்போது மறக்காமல் இதை ட்ரை பண்ணிடுங்க. இல்லைன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கே சம்பவமாக இருக்கும் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த வளவில் கொண்டு போய் இந்த மாதிரி வண்டி நிப்பாட்ட வச்சிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்க யோசிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு ரிவர்ஸ் போட்டு இழுத்துருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இழுத்துட்டாங்க. ஒரே நான் லெஃப்ட்டில் ஒதுக்கலைன்னா வைங்க, அவன் நம்மளை அடிச்சிருப்பான், பின்னாடி வந்து ஒரே அடி அடிச்சிருப்பான், சீன் ஆகிருக்கும். ஐயோ நம்ம ஸ்கூட்டி பயந்துட்டாரு, நானும் பயந்துட்டேன். நீ பார்த்தியாடா? நீ பார்க்கல தானே? டக்குன்னு வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டான்டா. ஐயோ கைஸ் சரியான ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தா பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், கடைசியில் பாருங்கள் நம்மளுக்கே இதே மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்க ஹீல்ஸ் வரும்போது. ஏன்னா பெரிய பெரிய வண்டி வரும்போது அவங்களால அதை திருப்ப முடியாது, அதனால தான் அவங்க கீழேருந்து வரும்போதே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் போகும்போது ஹீல்ஸ் எல்லாம் போகும்போது இது மறக்காமல் பண்ணுங்கள். கொஞ்சம் வண்டி அங்கே வருதுன்னா இப்படி நிப்பாட்டி கொடுத்துருங்க,
அவங்க போயிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அவ்வளோதான் ஆகும். அதில் நம்ம நிப்பாட்டி கொடுக்கக்கூடாது, நம்ம அந்த கேப்பில் பூந்து போகணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு தான் ஆபத்து. அதனால் அது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பஸ்ஸு, கீழே ஒரு வண்டி கூட இல்லை. அதனால் அவர் நீட்டாக திருப்பிட்டார் பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு பெண்டு வரும், அதனால தான் அவர் இங்கேருந்தே ஹார்ன் அடிச்சுட்டு போகிறாரு. அந்த பைத்தியக்காரன் வரானா பின்னாடி. கேமரா ஆன்லேயே இல்லை. ஸோ அதை காமிச்சிருந்தா நீங்களே. அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே அமைதியாக இருந்துட்டான் இல்லை. நான் ஆபத்து எப்போ வரும்னு நம்ம சொல்லக்கூட முடியாது. ஏதோ நான் அதை கவனிச்சனால வண்டி இழுத்தாச்சு. லெஃப்ட் சைடு என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தார், ஒரே அழுத்து, அந்த மாதிரி ஒரு அழுத்து வச்சுட்டார். நானே எதிர்பார்க்கல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கவே நினச்சிக்க வேண்டியதுதான். இப்போ கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆகலை, அவ்வளோதான், ஜாலியாக போக வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஒரு காரன்னா உள்ளே இருக்காது.